के प्रेम की डोर बाबा खींच रहा है आज, सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। பணிவுத்தன்மை அனைவரின் உள்ளத்தின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான சுலபமான சாதனமாகும். உள் உணர்வு, பார்வை, வார்த்தை, உறவு, நெருக்கம் அனைத்திலும் பணிவுத்தன்மை என்ற குணத்தை தாரணை செய்தீர்கள் என்றால் மகானாகிவிடுவீர்கள். எப்படி மரம் வளைந்து கொடுப்பதினால் சேவை செய்கிறதோ அதேபோல் பணிவானவராவது, அதாவது வளைந்து கொடுப்பதுதான் சேவாதாரி ஆவதாகும். எனவே ஒரு பக்கம் மகான் நிலை இருக்கட்டும் என்றால் இன்னொரு பக்கம் பணிவான நிலை இருக்கட்டும். யார் பணிவாக இருக்கிறாரோ அவர் அனைவர் மூலமாக மரியாதையை பெறுகிறார். தானே பணிவானவர் ஆனீர்கள் என்றால் மற்றவர்கள் மரியாதை கொடுப்பார்கள். யார் அபிமானத்தில் இருக்கிறாரோ அவருக்கு யாரும் மரியாதை கொடுப்பதில்லை. அவரிடமிருந்து தூரமாக விலகிவிடுவார்கள். யார் பணிவாக இருக்கிறாரோ அவர் அனைவருக்கும் சுகம் கொடுக்கிறார். எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் அது சுகம் நிறைந்ததாக இருக்கும். அவருடைய உறவு நெருக்கத்தில் யார் வந்தாலும் அவர் சுகத்தை அனுபவம் செய்வார். சேவாதாரியின் விசேஷமே ஒரு பக்கம் மிகவும் பணிவு, உலக சேவகன், மற்றும் இன்னொரு பக்கம் ஞானத்தின் அதிகாரம். எவ்வளவு பணிவோ அந்த அளவே எதை பற்றியும் கவலைப்படாத மகாராஜா. பணிவு மற்றும் அதிகாரம் இரண்டின் சமநிலை இருக்கட்டும். பணிவான உணர்வு, பொறுப்புணர்வு, எல்லைக்கப்பாற்பட்ட உணர்வு, இதுதான் சேவையின் வெற்றிக்கான விசேஷமான ஆதாரமாகும். ஆனால் எவ்வளவு சுய கௌரவமோ அந்த அளவே பிறகு பணிவானவராகவும் இருக்க வேண்டும். சுய கௌரவத்தின் அபிமானமும் இருக்க வேண்டாம். நாமோ உயர்ந்தவர்கள் ஆகிவிட்டோம், மற்றவர்கள் சிறியவர்கள் அல்லது அவர்களுக்காக வெறுப்புணர்வு இருக்கிறது என்று அப்படி இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் இரக்க பார்வையுடன் பாருங்கள், அபிமானத்தின் பார்வையினால் இல்லை. அபிமானமும் இருக்க வேண்டாம், அவமானமும் வேண்டாம். இப்பொழுது பிராமண வாழ்க்கையில் இந்த மாதிரி நடத்தை இருக்கக்கூடாது. ஒருவேளை அபிமானம் உடையவராக இல்லை என்றால் அவமானமாக அனுபவத்தில் வராது. அவர் எப்பொழுதும் பணிவானவராக இருப்பார். மேலும் உருவாக்கும் காரியத்தில் பிஸியாக இருப்பார். சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்களின் விதையே பொறுப்புணர்வு மற்றும் பணிவு உணர்வு ஆகும். எல்லைக்குட்பட்ட மரியாதை இல்லை, ஆனால் பணிவானவராக இருக்க வேண்டும். பண்பற்ற நிலையின் அடையாளம் பிடிவாதம் மற்றும் பண்பின் அடையாளம் பணிவாகும். பணிவானவராகி பண்பு நிறைந்து விவகாரம் செய்வதுதான் பண்பு மற்றும் சத்தியம் நிறைந்த நிலையாகும். பணிவானவராகி மற்றும் சரி சரி என்று சொல்லி செய்யும் ஆத்மாவை பொறுத்தளவில் சில நேரம் தவறாக புரிந்து கொள்வதினால் மற்றவர்களுக்கு தோல்வியின் ரூபம் தென்படும். ஆனால் உண்மையிலேயே அவருக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. அந்த நேரம் மட்டும் மற்றவர்கள் சொல்வதினால் அல்லது சூழ்நிலையில் சுயம் தான் நிச்சய புத்தியிலிருந்து மாறி சந்தேகமுடையவராக ஆக வேண்டாம். இது தோல்வியா அல்லது வெற்றியா என்று தெரியவில்லை என்று இந்த சந்தேகத்தை வைக்காமல் தனது நிச்சயத்தில் உறுதியாக இருங்கள். எதை இன்று மற்றவர்கள் தோல்வி என்று கூறுகிறார்களோ நாளை அவர்கள் சபாஷ் சபாஷ் என்று மலர்கள் தூவுவார்கள். சம்ஸ்காரங்களில் பணிவு மற்றும் உருவாக்கும் விசேஷங்கள் எஜமானத்தன்மையின் அடையாளங்களாகும். கூடவே அனைத்து ஆத்மாக்களின் நெருக்கத்தில் வருவது, அன்பானவராவது, அனைவரின் உள்ளத்தில் அன்பின் ஆசீர்வாதம், அதாவது சுபபாவனை அனைவரின் உள்ளத்திலிருந்து அந்த ஆத்மாவிற்காக வெளியாகட்டும். தெரிந்திருந்தாலும் தெரிந்திருக்காவிட்டாலும், தூரத்தின் உறவு நெருக்கமாக இருந்தாலும், யார் பார்த்தாலும் அவர் அன்பின் காரணமாக இவர் நம்முடையவர் என்று அந்த மாதிரியே அனுபவம் செய்யட்டும். எனவே எவ்வளவுதான் குணங்களின் தாரணையினால் நிரம்பியவர், குணங்கள் என்ற பலன் சொரூபமாக ஆகிறீர்களோ அந்த அளவே பணிவானவராக ஆகுங்கள். பணிவான நிலை மூலமாக ஒவ்வொரு குணத்தையும் பிரத்யக்ஷம் செய்தீர்கள் என்றால் அப்பொழுது தர்மசக்தியுடைய மகானாத்மா என்று கூறுவோம். பிரம்மா பாபா தன்னை எவ்வளவு தாழ்த்தி கொண்டார்?
குழந்தைகளின் கால்களை பிடித்துவிடும் அளவிற்கு பணிவானவராகி சேவாதாரி ஆனார். குழந்தைகள் என்னை விட முன்னுக்கு இருக்கிறார்கள், குழந்தைகள் என்னையும் விட நன்றாக சொற்பொழிவு நிகழ்த்த முடியும் என்ற உணர்வில் இருந்தார். முதலில் நான் என்று ஒரு பொழுதும் சொன்னதே இல்லை. முதலில் குழந்தைகள் முன்னுக்கு இருக்க வேண்டும். பெரியவர்கள் குழந்தைகள்தான் என்று கூறி தன்னை தாழ்த்தி கொள்வது தாழ்ந்து விடுவது அல்ல, ஆனால் உயர்வாக செல்வது. அப்படி இதைத்தான் உண்மையான நம்பர் 1 தகுதியான சேவாதாரி என்று கூறுவது. மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பது சுயம் தான் பணிவானவர் ஆவதாகும். இதுதான் பரோபகாரம் ஆகும். இந்த கொடுப்பதுதான் நிரந்தரமாக பெறுவதாகும். அற்ப காலத்து அழியும் மரியாதையை தியாகம் செய்து சுய கௌரவத்தில் நிலைத்திருந்து பணிவானவராகி மரியாதையை கொடுத்து கொண்டே செல்லுங்கள். இந்த கொடுப்பதுதான் பெறுவதாக ஆகிவிடுகிறது. மரியாதை கொடுப்பது என்றால் அந்த ஆத்மாவை ஊக்கம் உற்சாகத்தில் கொண்டு வந்து முன்னுக்கு வைப்பதாகும். இது நிரந்தரமான ஊக்கம் உற்சாகம், அதாவது குஷியின் அல்லது தன்னுடைய சகயோகத்தின் பொக்கிஷம் ஆத்மாவை நிரந்தரமாக புண்ணிய ஆத்மா ஆக்கிவிடுகிறது. நல்லது. வரதானம்: தன்னுடைய நடத்தை மற்றும் முகம் மூலமாக பாக்கியத்தின் ரேகையை காண்பிக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியம் நிறைந்தவர் ஆகுங்கள். பிராமண குழந்தைகள் உங்களுக்கு நேரடியாக அனாதி தந்தை மற்றும் ஆதி தந்தை பிரம்மா மூலமாக இந்த ஆன்மீக ஜென்மம் பிராப்தியாகி இருக்கிறது. யாருடைய ஜென்மமே பாக்கியத்தை உருவாக்குபவர் மூலமாக ஆகியிருக்கிறது என்றால் அவர் எவ்வளவு பாக்கியம் நிறைந்தவராக ஆகிவிட்டார். தன்னுடைய உயர்ந்த பாக்கியத்தை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொண்டே மகிழ்ச்சி நிறைந்து இருங்கள். ஒவ்வொரு நடத்தை மற்றும் முகத்தில் இந்த நினைவு சொரூபம் பிரத்யக்ஷ ரூபத்தில் தனக்கும் அனுபவமாகட்டும், மேலும் மற்றவர்களுக்கும் தென்படட்டும். உங்களுடைய நெற்றியின் நடுவே இந்த பாக்கியத்தின் ரேகை பிரகாசித்து கொண்டிருப்பதாக தென்படட்டும். அப்பொழுதுதான் உயர்ந்த பாக்கியம் நிறைந்த ஆத்மா என்று கூறப்படுவீர்கள். ஸ்லோகன்: யார் உள்நோக்கு முகமுடையவராகி லைட் மைட் ரூபத்தின் அனுபவம் செய்கிறாரோ அவர்தான் யோகம் நிறைந்த ஆத்மா ஆவார். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।